a grand clubhouse or a spacious kitchen that serves? Choose wisely. Get highest carpet area up to 70% only in a Jain's home. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இந்திய ராணுவத்திற்கு சென்னையைச் சேர்ந்த நிறுவனம் ஒன்று உதவிக்கரம் நீட்டியுள்ளது. தேசத்தின் பாதுகாப்பிற்கு போர்க்களத்தில் அந்த நிறுவனம் செய்த உதவி என்ன என்பது தொடர்பாக தற்போது பார்க்கலாம். பஹல்காம் தாக்குதலுக்கு எதிர்வினையாக ஆபரேஷன் சிந்தூரின் மூலம் பாகிஸ்தானில் செயல்படும் தீவிரவாத முகாம்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்திய நிலையில் அதற்கு முன்பும் பின்பும் எல்லை பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு உள்ளிட்டவற்றுக்கு களத்தில் முன்னணியில் இருந்தது ட்ரோன்கள் தான். இஸ்ரேலிய தயாரிப்பு ட்ரோன்களை இந்திய ராணுவம் அதிக அளவில் பயன்படுத்தி வந்தாலும் கண்காணிப்பு பணிக்கு பயன்படுத்தப்பட்ட ட்ரோன்கள் ஜூப்பா ஜியோ நேவிகேஷன் என்ற சென்னையைச் சேர்ந்த நிறுவனம் உருவாக்கியதுதான். அஜித் என பெயரிடப்பட்ட இந்த ட்ரோன்கள் எல்லை கண்காணிப்பு, பாகிஸ்தான் வான் பாதுகாப்பு அமைப்பு குறித்த தரவுகளை சேகரிக்கவும் தாக்குதல்களை முன்கூட்டியே அறியவும் பயன்படுத்தப்பட்டன. ஜஸ்ட் சர்வேலன்ஸ் ஆப்ரேஷன்ஸ்க்கு அதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகிருக்கும். ஜஸ்ட் பார்டருக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு, என்ன வியூ மாட்டார் செட்டப் பண்ணுறாங்களா, லைன் ஆஃப் கண்ட்ரோல் இன்ட்ரூஷன் ஆயிருக்கா, அது மட்டும் இந்த சைடு நம்ம பார்டர் இந்த சைட்லேருந்தே பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. 2013ஆம் ஆண்டில் கிண்டியில் தொடங்கப்பட்ட ஜூப்பா ஜியோ நேவிகேஷன் என்ற நிறுவனம் ட்ரோன்கள் உற்பத்தி மற்றும் ஆராய்ச்சி பணிகளில் ஈடுபட்டு வருகிறது. மற்ற ட்ரோன் தயாரிப்பு நிறுவனங்கள் மதர் போர்டுகளை வெளிநாடுகளிடமிருந்து இறக்குமதி செய்து வரும் சூழலில் ஜூப்பா ஜியோ நேவிகேஷன் நிறுவனம் மட்டும் ட்ரோன்களுக்கான மதர் போர்டு தயாரிக்கும் ஒரே இந்திய நிறுவனம் என்ற பெருமையை பெற்றுள்ளது. இந்திய பாதுகாப்பு துறைக்கு அளப்பரிய பங்கை கொடுத்து வந்த இந்த நிறுவனத்தின் ட்ரோன்கள் தான் ஆபரேஷன் சிந்தூரில் பலவிதமான வியூகங்கள் அமைப்பதற்கு உதவிகரமாக இருந்துள்ளன. எல்லையில் இந்திய ராணுவம் கொடுத்த பணிகளை திறம்பட செய்து முடித்துள்ள அஜித் ட்ரோன்கள் சிலவற்றை பாகிஸ்தான் அளித்ததும் வேதனை தரும் செய்தி. எனினும் எதிரிகளால் தங்களது தயாரிப்பு ட்ரோன்களை எளிதில் ஹேக் செய்ய முடியாது என தெரிவிக்கிறார் ஜூப்பா ஜியோ நேவிகேஷன் நிறுவனத்தின் இயக்குனர் வெங்கடேஷ் சாய். இப்போ கரண்ட் கான்ஃப்ளிக்ட்ல நம்ம சில ட்ரோன்ஸ் டிப்ளாய் பண்ணும்போது அவங்க ஜிபிஎஸ் ஜாமர்ஸ் யூஸ் பண்ணி ட்ரோனோட லொக்கேஷன் சிக்னல்ஸை கட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் மேனுவலாக தான் அதை எடுத்துன்னு வரணும், கண்ட்ரோல் பண்ணி எடுத்துன்னு வரணும், ஆட்டோமேட்டிக்காக வராது. ஸோ இப்போ அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு சில விஷுவல் நேவிகேஷன் சொல்யூஷன்ஸ் அது நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கோம். ட்ரோன்கள் மட்டுமல்லாது துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் லேசர்கள், வான் தடுப்பு அமைப்புகளுக்கு தேவையான சிறு சிறு உபகரணங்கள், மதர் போர்டு சிப், அதனை இயக்கும் பாதுகாக்கப்பட்ட மென்பொருள் உள்ளிட்டவையும் சென்னையில் உள்ள கிண்டியில் தான் இந்த நிறுவனம் தயாரித்து வருகிறது. உலகத்திலேயே 7 நிறுவனங்கள் மட்டுமே ட்ரோன் தயாரிப்பிற்கான காப்புரிமையை வைத்துள்ள நிலையில் அதில் இந்தியாவில் காப்புரிமை கொண்டிருக்கும் ஒரே நிறுவனம் ஜூப்பா ஜியோ நேவிகேஷன் மட்டுமே. ராணுவத்தை தொழில்நுட்ப ரீதியாக வலுப்படுத்தும் பலவிதமான கண்டுபிடிப்புகளும் ஆராய்ச்சிகளும் மேற்கொண்டு வருவதாக இந்த நிறுவனத்தினர் தெரிவிக்கின்றனர். இந்திய ராணுவத்திற்கு அனுப்புறதுக்கு முன்னாடி சென்னையில் இருக்கக்கூடிய கிளை அலுவலகத்தில் ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ் பண்ண பிறகுதான் ட்ரோன்கள் எல்லைப்புறத்திற்கு அனுப்பப்படுது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் அஸ்வினுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன். A grand clubhouse or a spacious kitchen that serves? Choose wisely. Get highest carpet area up to 70% only in a Jain's home.